வணக்கம். இது 8ஆம் அறிவு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம்முடைய தமிழ் குடி. நம்ம தமிழ் மக்கள், நம்முடைய முன்னோர்கள் காலகாலமாகவே இந்த பூமி பந்தினுடைய எல்லா திசைகளிலும் பயணிச்சுக்கிட்டு வராங்க. அது இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்துட்டு இருக்கு. அப்படி நம்ம முன்னோர்கள் இந்த உலகத்தினுடைய திசைகளில் பரவி படர்ந்தப்ப அவங்க எப்படி நம்முடைய பாரம்பரிய பெருமைகளையும் பண்பாட்டு சிறப்புகளையும் அந்த இடத்துல நிலைநாட்டினாங்க, நம்முடைய அடையாளங்களை எல்லாம் அவங்க எப்படி அந்த இடத்துல பின்பற்றினார்கள், அதை எங்கே அவங்க விட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறதையெல்லாம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்முடைய முன்னோர்கள் இந்தோனேஷியாவுக்கு எப்படி குடிபோனாங்க, அங்கே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை என்ன, அங்கே அவங்க கட்டின பிராம்பனான் அப்படிங்கிற கோயில் எப்படி உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு கட்டடக்கலை சான்றாக மாறுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். 1100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில், சைலேந்திர மன்னரின் ஆட்சியில் எழுப்பப்பட்ட பிரம்மாண்டமான ஆலயம், ராமாயணம் மகாபாரத காட்சிகள், யானை குதிரைப்படை சேனைகள் என கல்லிலே வடிக்கப்பட்ட சிற்பங்கள் கணக்கற்றவை, விநாயகர் சிலை, லிங்கம், பலிபீடம், எத்தனையோ கதைகள் கல்லிலே காவியமாக காட்சியளிக்கின்றன. தமிழகத்தை தாண்டி கடல் கடந்து இந்தோனேஷியாவில் பல்லவ சோழ மன்னர்களின் ஆட்சியில் எழுந்த பரம்பனான். நம்ம முன்னோர்கள் இந்தோனேஷியாவுக்கு எப்படி குடி போனாங்க அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி விவரிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஜாவா, சுமத்ரா, பாலி, போர்னியா, செலிஃபிஸ், நியூகினி போன்ற 13,700 தீவுகள் அடங்கிய பகுதிகளைத்தான் இன்று இந்தோனேஷியா என அழைக்கிறோம். இத்தீவு கூடங்கள் மலேயா தீபகற்பத்திலிருந்து நியூகினி வரை பரவி கிடக்கின்றன. சங்ககால நூல்களில் இந்தோனேஷியாவை பற்றிய சில செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், மொலுகாஸ் போன்ற தீவு பகுதிகள் முன்னீர் பழந்தீவு என இந்நூல்களில் குறிப்பிடப்படுகின்றன. இத்தீவுகளை 12,000 என மணிமேகலை காப்பியம் குறிப்பிடுகின்றது. தமிழர்கள் ஜாவாவை சாவகம், சாவகத்தீபம், யவத்தீபம் என்றும், சுமத்ராவை சிறிவிஷயம், சொர்ணதீபம் என்றும் அழைத்து வந்தனர். பழந்தமிழ் இலக்கிய சான்றுகளிலிருந்து தமிழ் வாணிகர்களும் தமிழ் பெருமக்களும் சங்க காலத்திற்கு முந்தைய காலத்திலிருந்தே சாவகத்துடன் தொடர்பு வைத்திருந்ததை அறிய வருகிறோம். பொதுவாக அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வழியாக இந்தோனேஷிய தீவுகளுக்கு பண்டைய தமிழர்கள் சென்றார்கள். சாவகம் பற்றிய செய்திகள் ஐம்பெரும் தமிழ் காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கின்றது. மணிமேகலையில் சாவக நாட்டிலுள்ள நாகபுரம் என்னும் பட்டணம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பூமிச்சந்திரன், புண்ணியராசன் போன்ற அந்நாட்டு அரசர்கள் பெயர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. தமிழகத்திற்கும் சாவகத்திற்கும் நீர்வழி போக்குவரத்துகள் நிகழ்ந்துள்ளதையும் மணிமேகலை கூறுகிறது. மேலும் மணிமேகலை சாவக நாட்டிற்கு சென்று அங்கு சிறப்புற்று விளங்கிய தர்மசாவகன் என்ற பௌத்த துறவியை வணங்கியதாகவும், சாவகத்தில் ஆட்சி நடத்திய ஆபுத்திரனோடு மணிபல்லவம் வந்து அங்கே தீவத்திலகையின் மூலம் காவிரி பூம்பட்டணம் கடல் கொள்ளப்பட்டதையும், மாதவியும் சுதமதியும் அரவண அடிகளோடு வஞ்சிநகர் சென்றதையும் அறிந்து அங்கிருந்து விண் வழியாக வஞ்சிநகர் விரைந்ததாகவும் மணிமேகலையில்
தமிழகத்திற்கும் இந்தோனேஷியாவிற்கும் காலகாலமாகவே தொடர்பு இருந்துட்டு இருக்கு. அதே போல செலிஃபிஸ் தீவுக்கும் இந்தியாவுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறியிருக்காங்க. இன்னும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய அதிசயமான அபூர்வமான தகவல்கள் என்னென்ன? இந்தோனேஷிய இந்து கோயில் கட்டட அமைப்பிலும் சிற்பங்களிலும் பல்லவ காலத்து கலாச்சார பண்பாட்டின் தாக்கத்தை பார்க்க முடிகிறது. எகிப்திய பிரமிடு போன்ற பலதள அடுக்குகளுடன் மேற்கட்டுமான பகுதி உள்ள இக்கோயில்கள் தமிழ்நாட்டு மகாபலிபுரத்தில் உள்ள 7ஆம் நூற்றாண்டு கோயில்களைப் போலவே உள்ளன. சாவகத்தில் உள்ள சிவன் கோயில்கள் பெரும்பாலும் 6500 அடி உயரமுள்ள டேங் பீடபூமியிலேயே உள்ளன. இங்கு மாமல்லபுரத்தில் உள்ள கோயில்களைப் போல 5 கோயில்கள் உள்ளன. இக்கோயில்கள் சிவ வழிபாடுடைய திருக்கோயில்களாகும். இங்குள்ள சிவன் தாடியுடையவனாகவும் தொப்பி அணிந்தவனாகவும் காணப்படுகிறார். குடமுனிவன் என்றும் சிவகுரு என்றும் அழைக்கப்பட்ட தமிழ் வளர்த்த அகத்தியனின் குள்ள உருவமுள்ள சிலைகளும் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 9ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை தமிழ்நாட்டைப் போலவே சாவகத்தில் சுடுமண்ணால் கோயில்கள் கட்டப்பட்டும் சுண்ணத்தினால் மேற்பூச்சு பூசப்பட்டும் வந்தது. பிறகு கல்லால் கட்டப்பட்ட போது தமிழகத்திலிருந்து கல் தச்சர்களும் ஸ்தபதிகளும் பார்ப்பனர்களும் குடியேற்றப்பட்டனர். அவர்களுள் பலர் அந்நாட்டிலேயே தங்கி குடிமக்களாக அவர்கள் வாழ்ந்து வந்தனர். தமிழ்நாட்டில் உள்ள தாராசுரம், சிதம்பரம், நாகப்பட்டினம், பட்டீஸ்வரம் முதலிய இடங்களில் உள்ள சிற்ப அமைப்புகளை சாவகத்தில் காணலாம். சாவகத்தில் பௌத்தமும் சைவமும் தலை சிறந்த சமயமாய் விளங்கின. சாவகத்தில் நடைபெறும் பாவை கூத்துகள் இந்திய மூலத்தை அடிப்படையாக கொண்டவையாகும். ஏனெனில் இக்கூத்துகளில் இராமாயண மகாபாரத நிகழ்வுகளே ஆடப்பெறுகின்றன. எனவே இந்தியர்கள் இந்தியாவிலிருந்து பௌத்தம், சைவம் ஆகிய சமயங்களோடு இசையையும் இராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களையும் அவை விளக்கும் சிற்பக்கலையையும் பொம்மலாட்டம் போன்ற புதுக்கலையையும் சாவகத்திற்கு கொண்டு போனார்கள். தமிழர் கண்ட நாட்டியத்தின் மாறிய வடிவம் சாவகத்தில் காண கிடைக்கின்றது. ஒரு காலத்தில் பொருளாதார நிலையில் உச்சத்தில் இருந்த தமிழர்கள் இன்றைக்கு பொருளாதார முன்னேற்றத்தில் பின்னடைவு கண்டிருக்கிறார்கள். வட சுமத்ராவில் வாழும் 15,000 தமிழர்களுள் பொருளாதார முன்னேற்றம் கண்டிருப்பவர்கள் மிக குறைவாகவே காணப்படுகின்றனர். சுமார் 30 தமிழ் குடும்பங்களே பொருளாதார முன்னேற்றம் பெற்றுள்ளன. பல மொழிகளுக்கு தாயாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மொழி இந்தோனேஷிய மொழிக்கும் பல வார்த்தைகளை தானமாக தந்திருக்கு. நம்மளுடைய தமிழ் மொழி இந்தோனேஷிய மொழியில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு, என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் அங்கே இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோழ அரசுகளுக்கும் சுமத்ராவை ஆண்ட அரசர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததை பற்றி பல சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. சுமத்ராவில் 11ஆம் நூற்றாண்டில் பொதுமக்கள் பயன்படுத்திய பத்திரங்களில் தமிழ் மொழி பயன்படுத்தப்பட்டது என ஹுல்ஸ் என்போரும் சேஏ நீலகண்ட சாஸ்திரியும் கூறுகின்றனர். மேலும் தமிழ் வாணிக குடியிருப்புகள் இங்கு இருந்ததாகவும் சான்றுகள் கிடைத்துள்ளன. சுமத்ராவில் உள்ள லோபு துபா என்னும் இடத்தில் கிடைத்துள்ள தமிழ் கல்வெட்டில் 1500 பேர் அடங்கிய ஒரு வணிக கூட்டமைப்பு இருந்ததாக குறிப்புகள் உள்ளன. அயர்லிங்கா எனும் சாவக அரசனின் குறிப்புகளிலும் திராவிட, கலிங்க, சிங்கள, கருநாடக நாட்டவர்கள் சாவகத்தில் வணிகம் செய்ய வந்தனர் என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஆகையால் பிற்கால சோழர்கள் காலத்தில் இந்தோனேஷியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது என தெரிகிறது. இத்தொடர்பு தொடர்ந்து நீடித்து வந்தது. இந்தோனேஷிய அரசரான ராசசனஹார மன்னனின் அவை புலவரான பிரபன்சா எழுதிய நகர கர்த்தகாமாவில் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த புத்தாதித்தியர் சாவக மன்னனை பற்றி எழுதிய பாடல்களை பாராட்டி சொல்லியிருக்கிறார். ஜெயநகர மன்னன் அவனுடைய முடிசூட்டு விழாவின் போது சுந்தரபாண்டியன் என்னும் பட்டம் பெயர் சூட்டிக் கொண்டதாகவும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. பன்னெடுங்காலமாக தமிழ்நாட்டோடு தொடர்பு கொண்டுள்ள இந்தோனேஷிய மொழியில் தமிழ் சொற்கள் பலவும் தமிழ் வழி சமஸ்கிருத சொற்கள் சிலவும் பேச்சு வழக்கிலும் இடம்பெற்றுள்ளன. இந்தோனேஷியாவில் வழங்கும் தமிழ் சொற்கள் சில: கவி, காப்பாளர், செட்டி, தம்பி, பணம், திசாந்து, மதிப்பு. இவையெல்லாம்
தமிழின் மூலம் இந்தோனேஷிய மொழியில் இன்றைக்கு உள்ள சொற்களாகும். தமிழ் வழி சமஸ்கிருத சொற்களும் இந்தோனேஷிய சொற்களுடன் இணைந்தே காணப்படுகின்றன.